பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு டிராயிங்கான பைபிள் வசனம் பார்க்கலாமா? உத்தம மனிதன், அதாவது நேர்மையான மனிதனை குறித்து பார்க்கலாம். நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமான் தன் உத்தமத்திலேயே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அதாவது நீதிமான் அப்படின்னா உண்மையா நேர்மையா தன்னோட வழியில சரியா எந்த ஒரு தவறும் செய்யாம உண்மையா இருக்க மனுஷனோட நடக்க உத்தமமா இருக்கும். அவனுக்கு பின் இருக்காங்க அவங்களோட பிள்ளைகளும் பாக்கியவான்களா இருப்பாங்க. அதாவது தகப்பன் நல்ல நிலைமையில இருந்து நேர்மையா எந்த ஒரு லஞ்சம் ஊழல் பண்ணாம பிற ஒரு பொருளை ஆசைப்படாம இச்சிக்காம எந்த ஒரு தவறான எந்த ஒரு செயலும் பண்ணாம நேர்மையா உத்தமமா நடக்கிற தகப்பன்மார் அவங்களோட காட்டிலும் அவங்க பிள்ளைங்களும் பிளஸ்டா இருப்பாங்களாம். எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அவங்க வாழ்க்கையும் பிளஸ்டா இருக்கும், அவங்க பிள்ளைங்க வாழ்க்கை அதோட பெஸ்டா இருக்கும். ஆண்டவர் இது உலோக தகப்பன்மாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை கூட அது இன்னும் காட்டிலும் மேலான தகப்பன் பரம தகப்பன் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு இருக்கார். ஒரு பிள்ளைங்களும் ரசிக்கப்பட்டவங்களுக்கு பரம தகப்பனா இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். சொல்லப்போனா அவர் தான் உண்மையும் உத்தமமான நீதிமானா இசப்பா இருக்காரு. சோ அவரை நம்ம பின்பற்றி ஏற்றுக்கொண்டு நடக்கும் போது நம்மளும் பாக்கியவான்களா இருப்போம். அதாவது பிளஸ்டான பிள்ளைங்களா ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைங்களா நம்ம இருப்போம். நம்மளோட உலோக தகப்பனுக்காக ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லணும். நீங்க எங்களுக்கு பரம தகப்பனா இருக்கிறீங்க இசப்பா, உங்க பிள்ளைங்களா நாங்க இருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கு. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்திரே உங்க ஸ்தோத்திரம் இசப்பான்னு சொல்லி அனுதினமும் இந்த விஷயத்துக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லணும். நிறைய தகப்பன்மார் உத்தமமா உண்மையா நேர்மையா இல்ல எவ்வளவு காரியங்கள் செய்து கொண்டிருக்காங்க. லஞ்சம் ஊழல் பண்றது, போதை வஸ்துக்கு அடிமையா இருக்கு, தவறான ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. இதனால அந்த பிள்ளைங்க வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பிள்ளைங்களும் அதே பாதையில அவங்க அப்பா அப்படி நடக்கிற நானும் அப்படி போறேன் அப்படின்னு சொல்லி அந்த தவறான பாதையை சூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நபருக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். நம்ம பெற்றோர் நல்லபடியா நல்ல வழியில அதுவும் நீதியின் வழியில நடத்துற நீதிமான ஆண்டவர் நம்ம பெற்றோரை வைத்திருக்காரு. அதுக்காக சொல்லி ஜெபிக்கணும். இப்ப ஜெபிக்கலாமா? ஏசப்பா, நீங்க எங்களுக்கு பரம தகப்பனா இருக்கிறீங்க, அதுவும் உத்தம நீதி உள்ள பரம தகப்பன். உங்களை பின்பற்ற பிள்ளைகளை நாங்க பாக்கியவான்களா இருக்கோம். அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்களுக்கு நீங்க பூலோக தகப்பனை நீங்க கொடுத்திருக்கீங்க. அந்த தகப்பன் தாய்க்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவங்களும் உங்க பாதையில நீங்க நடத்துங்க, நீதிமானா இருக்கும்படி செய்யுங்க, நேர்மையா இருக்கும்படி செய்யுங்கப்பா. இன்னும் நிறைய பெற்றோர்கள் ஆண்டவர் ஏசப்பா உத்தமமா நீதியா நேர்மையா இல்ல ஏசப்பா, லஞ்சம் ஊழல் பண்றாங்க, போதை வஸ்துக்கு அடிமையா இருக்காங்க, தவறான ரிலேஷன்ஷிப் பொய்யான சாட்சிகள் சொல்லி ஆண்டவர் ஏசப்பா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் நிறைய செய்யறாங்க. இதனால நிறைய பிள்ளைங்கள் ஆண்டவரை பாதிக்கப்பட்டு இதனையோட இருக்காங்கப்பா. என் அப்பா எப்ப மாறுவாங்க அப்படின்னு சொல்லி கலக்கத்தோட இருக்காங்கப்பா. இன்னும் சில பிள்ளைங்க என் அப்பா போற பாதையிலே நான் போவேன், அப்பா இப்படி செய்யறேன் நானும் அப்படி செய்யறேன்னு சொல்லி தவறான உமக்கு பிரியமில்லாத காரியங்களா நிறைய பேர் செய்து கொண்டிருக்காங்கப்பா. அந்த அடிமைத்தனத்துல அந்த தவறான விஷயத்துல இருந்து அந்த பிள்ளைங்களும் சரி அந்த பெற்றோரும் சரி நீங்க மீட்டு கொண்டு வாங்க, அவங்கள ரட்சிங்க. அவங்களும் நீதிமானாக்க பண்ணுங்க. ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க எல்லாரும் நீதிமான்கள் சொல்லியிருக்கீங்க சப்பா. உங்க ரத்தத்தினால அவங்களை கழுவி பாவெல்லாம் போக்கி அவங்கள நீதிமானா மாத்தி உமக்கு சாட்சியா உத்தமமான மனிதனா அவங்கள மாற்றுங்க, நடத்துங்கப்பா. இவங்க எல்லாரையும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறேன். பிள்ளைங்களை நீங்க சந்திங்க, ரட்சிங்க. அவங்களும் அந்த சுச்சுவேஷன் மீட்டுக்கோங்க. அவங்க கவலை பாலெல்லாம் எடுத்து போடுங்க. உங்க பிள்ளைகளா கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா எல்லாரும் இருக்கும்படி செய்துள்ளப்பா. அப்படிப்பட்ட குடும்ப இயேசு நாமத்தை மாறட்டும்பா. எல்லா பாவ செயல்கள் ஆண்டவரே அநீதியான செயல்கள் விலகட்டும். அவங்க எல்லாரும் பிள்ளைங்களும் சரி பெற்றோர்களும் சரி கர்த்தரால போதிக்கப்பட்டு நடத்தப்பட பிள்ளைங்களா பெற்றோர்களா நீதிமான்களா ஆண்டவரே உத்தமமான பிள்ளைகளா பெற்றோர்களா காணப்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே கருத்துல ஒப்பு கொடுக்கும் நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க. பெரிய நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன் அப்படின்னு சொல்லி தாம் பெற்றோருக்காக பிள்ளைங்கள் நீங்க பாரப்பட்டு பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். அவங்க உத்தமமா நீதிமானா பெற்றோரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அனுதினமும் இசப்பா கிட்ட கேளுங்க. சும்மா இசப்பா பெற்றோர்கள் எல்லாருமே உத்தமத்துல நடக்கிற நீதிமானா ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்க விசுவாசத்தோட கேட்போம், பெற்றுக்கொள்வோம். ஆமீன்.